நான் டிப்ளமா டைலர் தான் அது. அப்போ அந்த டைலர் தான் எங்கள் சார் தான் எனக்கு டைலர் மிஷின் கொடுத்தாங்க. 2015 தண்ணி வந்ததுனால என் வீடு ஃபுல்லாகவே மூழ்கி போச்சு. எல்லாமே ஒன்று கூட கிடையாது. நான் கட்டின துணியோட தான் வெளியே வந்தேன். அந்த சமயத்தில் கூட நான் வந்து மக்களுக்காக ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லிட்டு லைலாண்ட் கம்பெனியிலேருந்து சாப்பாடு வாங்கி ஏழைங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இதை நோ வேஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு மூலமாக நான் வந்து அவங்களுக்கு சாப்பிடுவேன். நம்ம சிறு குழந்தைங்களுக்கு ஸ்வீட்டு முதலுக்கு வந்து அந்த அருள் சாருன்னு சொல்லி செந்தில் சார் அவங்களுக்கு வந்து 2 முறை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் நான் வந்து இந்த காரியங்களை செய்யணும்னு பதில் வாங்கினா அமைப்பை வந்து நான் இந்த உதவிக்கரத்தின் சார்ந்த ஒரு வழிகாட்டு பிரகாரம் தான் நான் எல்லா காரியங்களும் செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் எதுவுமே கிடையாது. அவர் தான் எனக்கு எல்லாத்தையும் ஊக்குவிச்சது, எனக்கு அவார்டு கொடுக்க வச்சது, என்னை ஸ்டேஜ் ஏற வச்சது, என்னை பேச வச்சது, என்னை திறமையாக இந்த அளவுக்கு வெளியே கொண்டு வந்தது எங்கள் வரதகுட்டி சார் தான். அது மாத்திரம் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளை பேர் வச்சதோடு இல்லாமல் இப்போது இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் வந்து எங்களுடைய மாற்றுத்திறனாளி இது அவர் கையில் வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் கூட எங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். இப்போ கூட போராட்டம் பண்ணி நாங்கள் கேட்டோம், 6000 உதவி கேட்டோம். இப்போ அவர் வந்து அந்த உதவித்தொகையை அவங்க எழுதி கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் நல்ல காரியங்களை நிறைய செஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கு நான் சிறந்தாழ்த்தி நன்றி தெரிவிச்சுறேன். காரணம் என்ன சொன்னால், கொரோனா காலத்திலையும் சரி, மற்ற இப்போது எல்லாம் இருக்கிற இடத்துலையும் சரி, அவர் தனிப்பட்ட முறையிலேயும் செயல்பாடுகளை கொண்டு அவரும் அவர் மேயர் சுப்பிரமணியம் சாரும் கூட எல்லாத்தையும் போய் அவங்க பார்த்துருக்காங்க. அதோட மாத்திரம் இல்லாம நாங்க வந்து அவர் வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்த இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கு சொல்லி ஒரு சட்டசபையில சட்டமன்றத்துல வந்து எங்களுக்கு தனியா நாங்க எலெக்ஷன் நிக்கிறதுக்கும் தேர்தல் நிக்கிறதுக்கும் அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் தான் எங்களுக்கு. என்ன ஒண்ணு கேட்டா, அவங்க நிறைய செய்யறாங்க. அதாவது ஒரு குடும்பத்துல இருக்கிற தன் குடும்பத்தை நிர்வாகம் பண்ண முடியாது. ஒரு நாட்டையே நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஒவ்வொரு இலாக்காக்கிட்ட அவர் பிரிச்சு கொடுக்கும் போது அந்த இலாக்காவில இருக்கிறவங்க சரியான முறையில என்ன பண்றது இல்ல, அந்த அவர் மேல் மட்டத்துல இருந்து கீழ் மட்டத்துல வந்து அடிமட்டத்துல இருக்கிறவங்களுக்கு எதையுமே வந்து சேர்றது கிடையாது. அதுதான் உண்மை. அந்த முதல்ல எல்லாம் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து இது அடையாள அட்டை பொண்ணு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா முதல்ல மேயர் சுப்பிரமணியம் மேயரா வந்த போது முதல்ல உதவிக்கரத்தின் மூலியமா தான் நாங்க போயிட்டு அங்க கீழ்த்தளத்துல வந்து எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை போட்டாங்க. அவங்களுக்கு உடனடியா வந்து பென்ஷன் போட்டாங்க. அந்த சமயத்துல வந்து அப்ப குள்ள மனுஷங்களுக்கு அடையாள அட்டை கிடையவே கிடையாது. அந்த பீரியட்ல தான் மேயர் சுப்பிரமணியம் இருந்த பீரியட்ல தான் அவங்களுக்கு குள்ள மனுஷங்களுக்கு அடையாள அட்டை போட்டு கொடுத்தாங்க. அந்த காலத்துல மேயரா இருந்த சுப்பிரமணியா இப்ப வந்து அவங்க வந்து சுகாதார அமைச்சரா இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சு. அது மட்டும் இல்ல, நான் சமீபத்துல கூட பார்த்தேன், ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து அவர் எதுவுமே கேட்காம தானாகவே முன்பு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல எல்லா இடத்துலயும் போய் அவராகவே வந்து என்கொயரிங் பண்றதை நாங்க பார்த்துருக்கிறோம். அவர் நல்ல செயல்பாடுகளுக்காக நாங்க தலை தாழ்த்தி வணங்குகிறோம். அதோட மாத்திரம் இல்லாம எங்க ஏரியாவில் இருக்கிறதான சங்கர் சாருக்கு கூட நாங்க நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லாம எங்க தொகுதி எம்எல்ஏ சங்கர் சாருக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். காரணம் என்னன்னு கேட்டா, நாங்க தீபாவளி விபத்தில்லா தீபாவளி பண்டிகை நாட்கள்ல வந்து பயிர் சர்வீஸ் முன்னே பின்னமா வச்சு நாங்க இங்க வந்து ட்ராலி பண்ணுவோம், மாற்றுத்திறனாளியை ட்ராலி பண்ணுவோம். அப்ப அவங்க தான் வந்து முன்னின்று எங்களுக்கு வந்து நலத்திட்ட உதவி பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அருள் சாரும் கூட எங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க செஞ்ச உதவிகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அவரு எங்க எம்எல்ஏ சங்கரையான்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் அன்னைக்கு 120 பேர் 150 பேருக்கு வந்து நலத்திட்ட உதவி பண்ணுவாங்க. முதல்ல எனக்கு கூப்பிட்டு டோக்கன் கொடுப்பாங்க. எல்லா மாற்றுத்திறனாளிக்கும் முதல்ல எங்களுக்கு கொடுத்த பிறகுதான் அவர் எம்எல்ஏ வந்து இது பண்ணுவாங்க. அதோட மாத்திரம் இல்லாம நான் ஒரு இழப்பு ஏற்பட்டாலோ ஒரு திருமணம் ஆனாலோ நான் ஒரு போன் மட்டும்தான் பண்ணுவேன். அவரை நான் செய்யறேங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொடுத்து அந்த காரியங்களுக்காக வேண்டி உதவி செய்வாங்க. அந்த நல்ல உள்ளவங்களுக்காக வேண்டி நாங்க நன்றி சொல்லுவோம். இப்பொழுது என்னுடைய வானிலா மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பாக எனக்கு உறுதுணையா இருக்கிற ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கிற அம்மு என்ற சகோதரியும்
அம்மா என்ற சகோதரியும் தேவி என்ற சகோதரி என் கூட இருக்கிறாங்க. அதோட மட்டும் பாய் என்னோடு கூட இருக்காங்க, சங்கர் என்னோடு கூட இருக்காங்க. இவங்க எல்லோரும் கூட எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என் கூட இன்னொரு பாய்மா ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க எங்களுக்கு வாலண்டியர்ஸா வந்து எங்களோடு கூட எல்லாம் உதவி பண்ணுவாங்க. இந்த உதவி எங்களுக்கு ஏன் பண்ணா, சாதாரண இருக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்கும் போகணும், அவங்க கஷ்டப்படக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக நான் பண்றேன். அரசாங்கத்தின் உதவிகளை நான் வாங்கி கொடுக்கணும். அதோடு கூட இல்லாம நல்ல உள்ளங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும். இந்த வானிலா மாற்றுத்திறனாளி சங்கத்துக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும்னு நினைப்பீங்கன்னாக்கா, நான் உதவி கருத்தோடு கூட இணைஞ்சி என்னோட வானிலா சங்கத்தை நான் செயல்படுத்துகிறேன். அதுக்காக நீங்க உதவி செய்யறது யாரா இருந்தாலும் என்னுடைய தொலைபேசி வந்து எங்களுக்கு உதவி செய்யணும். தாழ்முறை கேட்கிறேன். என்னுடைய நம்பர் 9847811102. என்னுடைய நம்பர் 9847811102. இந்த நம்பருக்கு நீங்க எனக்கு கால் செய்யலாம். நீங்க உதவி செய்யறவங்க யாரா இருந்தாலும் இந்த நம்பர் தொலைபேசிக்கு நீங்க அழைப்பீங்கன்னு சொன்னா நான் உங்களோடு கூட தொடர்பு கொள்வேன். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு உதவி செஞ்ச இந்த போதகர், இந்த சபை போதகருக்காகவும் எங்களுக்கு இடம் கொடுத்து நாங்க பேசுறதுக்கும் எங்களுக்கு அனுமதி கொடுத்த பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி செலுத்துகிறோம். அதோடு மட்டும் இல்லாம இந்த தொலைபேசி கழுகு டிவி சேனலுடைய நிறுவனத்திற்கும் அது சார்ந்த எங்களை தேடி வந்து எங்களை பேட்டி எடுத்த சகோதரங்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் நீலவேணி தன்ராஜ். வானிலா ட்ரஸ்டோட தலைவர் செல்வி அவங்க வந்து எனக்கு ஒரு 20 வருஷமாகவும் தெரியும். இன்ன வரைக்கும் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு பின்னாடி பல சாதனைகள் இருக்குன்னு சொன்னா அதை சொல்ல முடியாது. எத்தனையோ வெள்ளம், பஞ்சம், புயல், மழை, காற்று எல்லாத்தையும் கடந்து வந்திருக்காங்க. அவங்க மட்டும் கடந்து வரல, அவங்களா மாதிரி இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளையும் மேலுக்கு கொண்டு வரத்துக்கு போராடி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற நல திட்டங்களை வந்து முறையா மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனே சேவைக்கு ஏற்ற மாதிரி உடனே பெற்றுத்தராங்க. அது காது கேட்காத காது அந்த செவி மிஷின், கால் ஊனமற்றவங்களுக்கு அந்த சைக்கிள், இன்னும் நிறைய ஆதாரங்கள், படிப்புக்கு, இன்னும் மருத்துவ செலவுங்களுக்கு அப்படின்னு பார்க்க போனால் நிறைய செலவு உதவிகளை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி எந்த ஒரு பின்பலமும் இல்லை. அவங்க எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு உதவியும் ஒரு தடவைக்கு 4 தடவை போய் கேட்டு, அரசாங்கத்திடையும் கேட்டு, இந்த தொகுதி முக்கியஸ்தர்கள்கிட்டையும் போராடி அவங்க எண்ணங்களுக்கு அதை தெரியப்படுத்தி அவங்க மூலியமா எல்லாருக்கும் உரிய நேரத்தில் கொண்டு வந்து சிரமம் எல்லாம் சேர்க்கிறாங்க. மேலும் இது மாதிரி உதவக்கூடியவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது 2 கால் இருக்க நம்மளே ஒரு சின்ன பிரச்சனை வந்தா துவண்டு உட்காந்துடுறோம். ஆனா ஒரு காலும் ஒரு கோலோட சேர்ந்து நம்பிக்கையை மட்டுமே உறுதுணையா கொண்டு போராடிட்டு இருக்கிற இந்த வானிலா ட்ரஸ்டோட தலைவருக்கு என்னோட வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் தெரிவிச்சு, இன்னும் உதவி செய்ய என்ன இருக்கவங்க அத்தனை பேரும் ஒருங்கிணைவோன்னு சொல்லி நான் இந்த சேனல் மூலமா கேட்டுக்கிறவங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரஷீத் அகமது. நான் வந்து மாற்றுத்திறனாளி சங்கத்தினுடைய தலைவி வந்து செல்வி அவர்களுடைய அறிமுகமானதிலிருந்து அவங்க கூட 3-4 வருடமாக அவங்க கூட தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறேன். அவங்களுடைய தன்னம்பிக்கை தான் என்னையும் ஒரு வேலை இதெல்லாம் செய்ய முடியும் என்றது அவங்ககிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கினேன். இன்னமும் அவங்க கூட இருந்து இன்னும் பல இதெல்லாம் செய்யணும், நல்லதெல்லாம் செய்யணுன்ற ஒரு ஆர்வத்தில் அவங்க கூட பயணிச்சுட்டு இருக்கிறேன். நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.